கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க 5ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது பர்சன் ஸ்டில் ரிமைன்ஸ், ஸ்டில் பர்சிஸ்ட். பட் இந்த 25% வந்து ரிமைன் ஆனாலும் இந்த ஒரு வருஷம் குரு பகவான் சாலிடாக உங்களை காப்பாற்றிடுவார். ஓகேங்களா? கடைசி 6 மாதம் சனியே வந்து இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கவர் லூஸ் விட்டுருவார். அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சியும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு மீடியமாக இருக்கலாம். ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குரு காப்பாற்றுவார். ஸோ அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு வேகம் மட்டும் இருக்காது, விவேகமும் இருக்கும். அதாவது விவேகம் கலந்து நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். நாங்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம்மா, அங்கே கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ண போகிறோம். கும்பேஸ்வரருக்கு என்னம்மா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் 9, 2025, அதாவது ஜூன் 9, 2025 தோராயமாக 4:12 அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பதிவு நிதானமாக தான் வரும். அதே மாதிரி ஜூலை 9, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 30 நாட்கள், ஒரு மாதம் அவர் அஸ்தங்கமாகிறாரு. இந்த அஸ்தங்கமாகிற குருவினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க 5ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது அதிர்ஷ்ட குருவாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதிர்ஷ்ட குரு பேர்லேயே இருக்குது, எல்லா விதத்துலேயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னும் போது கும்பராசி அன்பர்கள் இப்போ நீங்கள் சனியினோட முழு பிடியிலேருந்து முழுசும் வெளியே வரல. பொதுவாக இப்போ கும்பம் வந்து பாருங்கள் பாத சனியில் இருக்கீங்க அப்படின்னா என்னென்னா 75% அதாவது 75% சனியினோட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. 25% ஸ்டில் ரிமைன்ஸ், ஸ்டில் பர்சிஸ்ட். பட் இந்த 25% வந்து ரிமைன் ஆனாலும் இந்த ஒரு வருஷம் குரு பகவான் சாலிடாக உங்களை காப்பாற்றிடுவார். ஓகேங்களா? கடைசி 6 மாதம் சனியே வந்து இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கவர் லூஸ் விட்டுருவார். அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்க ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சியும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு மீடியமாக இருக்கலாம். ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குரு காப்பாற்றுவார், 6ஆம் பாவத்துக்கு வராரு. பட் பியாண்ட் தட் இப்போ அதிர்ஷ்ட குருவாகவே வந்துட்டுருக்காரு. அப்போ இந்த அதிர்ஷ்ட குரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சனியினோட எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தீர்ந்துடுச்சு. சனி வந்து பாருங்க அவன் கெடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க, நம்மளுக்கு எந்த கெடுதலுமே கொடுக்க மாட்டேன்றானே, மாறுதெல்லாம் நிறைய நல்லது கொடுக்குறானே அப்படின்னு ஒரு க்ஷணம் ஏமாந்துடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் குரு சாலிடாக காப்பாற்றுவார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சனி லைட்டாக அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். ஓகே, பியாண்ட் தட் இப்போ இந்த அதிர்ஷ்ட குருவாக இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பூர்வீக சொத்து அதுக்கு வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்லாம் அலையிறீங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள், பிள்ளையை நான் பெற்றதுக்கு ஏண்டா பெத்தன்னு நினைக்கிறேன், பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க என்னோட லைஃப். நிறைய கும்பம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குங்க, இது வந்து தீருமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு பெட்டர்மெண்ட் சாலிடாக இருக்குங்க, 100% அதில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். கவலைப்படாதீங்க. ரொம்ப ஆடிச்சு, ரொம்ப அமங்கலம் பண்ணுச்சு, ரொம்ப என்னை அசிங்கப்படுத்துச்சு, ரொம்ப எனக்கு தலைக்குடிவை ஏற்படுத்திச்சு என் பொண்ணு, என் பையன் அப்படின்னு சொல்கிறவங்கள ஓகே, அது இப்போ அது பாட்டுன்னு அது இருக்குது, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் கும்பம் அதிர்ஷ்ட குரு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்தை பார்க்குறார். சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால கும்பம் பொதுவாகவே கும்பம் வந்து பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக யோசித்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்துக்காக ராப்பகலாக மெனக்கெட்டு ஒரு தொழில் ஏதாவது கும்பம் நடத்துது அப்படின்னா அந்த தொழிலை மேன்மைக்கு கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப சூப்பர் டூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்றம் அப்படின்றது வேணும். இந்த நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், அடுத்து நான் போகிறேன் அப்படின்ற ஒரு சேஞ்சிங் மைண்ட் இருக்கும். பட் பியாண்ட் தட் எதை கொடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம் கும்பத்தை. ஏன்னா சனிக்கு அந்த கேரக்டர் உண்டுங்க. சனி ஆதிக்கம் பெற்ற கும்பம் அப்படின்றால இவங்களுக்கும் அந்த கேரக்டர்ஸ் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு வேகம் மட்டும் இருக்காது, விவேகமும் இருக்கும். அதாவது விவேகம் கலந்த வேகம்,
ஒரு ஆளுமை, ஒரு பொறுமை, உங்களோட டெஸ்டினி அடையக்கூடிய தன்மை, இறை வழிபாடு நிறைய பண்ணணும், நிதானமாக செய்யணும், யோசித்து செய்யணும், அவசரப்படக்கூடாது, எது செஞ்சாலும் தீர்க்கமாக செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை குரு பகவான் ஏற்படுத்துவார். ஓகேங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. இப்போ வந்து பாருங்கள், பாத சனியிலையும் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா. குட் லக், ஃபார்ச்சூன், எல்லாத்துலேயும் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. சனி நம்மளை இனிமேல் பட்டு ஒன்றுமே செய்ய மாட்டார், செய்யவும் போகிறதில்ல அப்படின்ற மனசுக்கு மட்டும் வந்துடாதீங்க. பட் அப்படி ஒரு மாயை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்துவார். அந்த விதத்தில் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவார், எல்லாத்தையுமே கொடுத்துருவார், எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு வருஷம் கழித்து அவர் சனி கொஞ்சம் கேம் ஆட பார்ப்பாரு, அதில் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். பட் குரு சூப்பர் டூப்பராக நிறைய லக்க கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட குரு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்மளுக்கு பாத சனிலையும் நம்ம செய்யக்கூடிய தொழில் சூப்பராக ஓடுதுப்பா, நல்ல லாபம் வருதுப்பா, நிறைய கிராக்கிகள் வராங்க. நான் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஃபாரின் போயிட்டேன். அங்கே நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன், தொழில் தொடங்கிட்டேன். இப்படின்ற மாதிரி எல்லா நல்லதும் நடக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே நடக்கும், இது எல்லாமே குரு பயிற்சியினோட ஒரு பலன்கள். ஆமாம், இப்போ இந்த அஸ்தங்கத்தினோட பலன்கள் என்ன? இதே பலன்கள் தாங்க. அஸ்தங்கம் அப்படின்னும் போது இந்த பலன்கள்லாம் மாறிடவும் போகிறதில்ல, இந்த பலன்கள் எல்லாம் குரு பகவான் கொடுக்காமையும் போக போகிறதில்ல. இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுக்க தான் போகிறாரு, இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த ஒரு மாதம் ஜூலை, அதாவது ஜூன் 9 டு ஜூலை 9 குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு? இந்த பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுக்க போகிறாரு, ரொம்ப ஸ்லோவாக கொடுக்க போகிறார். 100% கொடுக்கணும் அப்படின்னா 50லேருந்து 60% தான் கொடுக்க போகிறாரு. மீதி 40% அது வந்து அப்படியே ஸ்லோவாக கொடுக்க போது மீதி 40% கிடைக்காது. ஆனால் இது ஒரு மாதம்தான். ஒரு மாதம் கழித்து குரு பகவான் ஒரு வருஷம் இந்த நற்பலன்களை கொடுக்க போகிறாரு. அப்படின்றதுனால ஒரு மாதம் ரொம்ப ஸ்லோவாக கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நிறைய நற்பலன்கள் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு. கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த ஒரு மாதம் சனி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத சனியாக இருக்கார். குரு கொஞ்சம் வீக்கன் ஆகும்போது சனி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம்தான். சனி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவார், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவார் அப்படின்றத விட அவரோட யூஷுவல் பலத்தோடு அவர் செயல்படுவார். சரி, அப்போ அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னா இருக்குது. என்னன்னா 2 வழிபாடு சொல்கிறேங்க. ஒன்று ஜீவ சமாதி வழிபாடு. வீட்டு பக்கத்தில் ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா ஜீவ சமாதிக்கு போங்க. போகும்போது வாசனையான ஊதுவத்தி ஒன்று கொண்டு போங்க, இல்லை தூபம் கொண்டு போங்க, பழங்கள் கொண்டு போங்க, வாசனையான மலர்கள் கொண்டு போங்க. வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒன்றும் இல்லை, பெருசாக வழிபாடு பண்ணணும், பெருசாக தியானம் பண்ணணும் அப்படின்னா இல்லை, அங்கே உட்காருங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஜீவ சமாதியில் இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களோட உருவம் வச்சுருக்காங்க. அந்த உருவத்தையே கொஞ்சம் நேரம் பாருங்கள். மனசு லயிக்கும், மனசு சமாதானமாகும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். இன்னொரு பரிகாரமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கும்பம் ஜென்ரலாக வந்து பாருங்கள், கும்பமே பொதுவாக வழிபட வேண்டியது என்ன அப்படின்னா சிவன். சிவன் எந்த சிவனை ஒரு முறையேனும் நீங்கள் வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிவன், அதாவது ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. அங்கே போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது கும்பம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். நாங்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம்மா, அங்கே கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ண போகிறோம். கும்பேஸ்வரருக்கு என்னம்மா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கம்மா. நீங்கள் தேன் எடுத்துகிட்டு போங்க, அபிஷேகத்துக்கு உகந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போங்க. தேன் எடுத்துகிட்டு போங்க, நெய் எடுத்துகிட்டு போங்க, இளநீ எடுத்துகிட்டு போங்க, சந்தனம் எடுத்துகிட்டு போங்க, விபூதி எடுத்துகிட்டு போங்க. இப்படி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. முடியும்னா இது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. முடியல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா நெய் எடுத்துகிட்டு போங்க. அந்த நெய் எதுக்கு அப்படின்னா, பொதுவாகவே வந்து நெய் அபிஷேகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாக்களை கழிக்கக்கூடிய அபிஷேகம் எது அப்படின்னா நெய் அபிஷேகம். யாருக்கு அப்படின்னா ஈசனுக்கு. ஈசனுக்கு நம்ம நெய் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட பூர்வ ஜென்ம கெட்ட கர்மாக்கள் கழியும், நம்மளோட விதி திருத்தி எழுதப்படும், விதி மாற்றி எழுதப்படும், நம்மளோட கர்ம வினைகள் குறையும், நம்மளோட அதிர்ஷ்டம் இல்லாத தன்மை குறையும் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆக முடியும் அப்படின்னா நெய் கொண்டு போங்க. நெய் கொண்டு போயிட்டு எவ்வளோ நெய்மா கொண்டு போகலாம்? உங்களுக்கு முடியும்னா 1 லிட்டர் கொண்டு போங்க, 10 லிட்டர் கொண்டு போங்க. முடியாது அப்படின்னா 1/4 லிட்டர் நெய் கொண்டு போய் கொடுங்க. அப்படி இல்லை ஒரு 100 ml நெய் கூட நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.